Good evening, Mohan Prashad. So with respect to Oxyplus, உங்களோட improvement எப்படி? Good evening, ma'am. So first சிவி சார் கிட்ட தான் வந்தேன். So spinal issue இருந்துச்சு. சிவி டாக்டர் எப்ப பார்க்க வந்தீங்க? I think 1 year back. 1 year back. Okay. So 1 year back வந்து அப்போ பேக் பெயின் அதிகமா இருந்துச்சு. மைக்ரேன்ஸ் வேற வந்துச்சு. So ரொம்ப அன்கண்ட்ரோலபிளா இருந்தது. நியூரோ டாக்டர்ஸ் அவங்க கிட்டலாம் போய் அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துருந்தேன். ஆனா சிவி சார் கிட்ட வந்தோடனே தான் தெரிஞ்சு லைக் எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட். ஸோ ஸ்பைன்ல தான் வந்து டிபெண்டன்சி இருக்கு. ஸோ அவர் அந்த சொன்ன எக்ஸசைஸ் அந்த ஹீல்ஸ் யூஸ் பண்ண ஸோ இது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து டயர்ட்னஸ் அண்ட் லைக் வந்து ரொம்ப ஜங்க் கிரேவிங். அம்மா எப்போ வரும்போது சொல்லுவாங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியே தான் சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னு. ஓகே. லைக் நான்வெஜ் கிரேவிங்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட வந்தேன். ஸோ மல்டிபிள் டீடாக்ஸ் செஷன்ஸ் நீங்க கொடுத்தீங்க. வெரி குட். அண்ட் ஈவன் எனக்கு ஸ்லீப் டெப்ரிவேஷன் வேற இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கியூர் ஆச்சு. வெரி குட்பா. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட அம்மா கம்ப்ளைண்டாக சொல்லுவாங்க, நிறைய கோவம் வருது. கண்டிப்பா எவ்வளோ குறைஞ்சிருக்கு மேம். கோவங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு? ஒரு 75% குறைஞ்சிருக்கு. வெரி குட் மேம். வெரி குட். 100%ல இருந்து 75% குறைஞ்சிருக்கு. வெரி குட் மேம். வெரி குட். அதான் நம்புறீங்களா? அதெல்லாம் எங்க கண்டிப்பா உங்க ட்ரீட்மெண்டால எல்லாமே நடந்தது. கண்டிப்பா நம்புறேன். எனக்கு தேங்க் யூ மேம். ஏன்னா மிராக்கிள் மேம். மிராக்கிள் தான். சோ Oxyplus in one word அப்படினா நீங்க என்ன சொல்லுவீங்க? It's a miracle. Miracle. Okay. This means a lot. நீங்க மோகன் பிரசாத் Oxyplus in one word. Miracle. Okay, makes more sense. அம்மா வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க. அத நான் கேட்பேன். ரெண்டு விஷயம் தான் அம்மா இப்ப வந்தாலும் கேட்பேன். ஒன்னு வந்து கோவம் கம்மியா இருக்கா, கிரேவிங் ஈவினிங் ஆனா ஒரு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அதுவுமே கம்மியாச்சுன்னு சொன்னீங்க. அண்ட் தென் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க ஈஸியா, அதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சிஆர்பி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. சிஆர்பி இன்ஃப்ளமேஷன்லாம் வந்து ஸ்வெல்லிங் அதிகமா இருந்துச்சு. சொல்லுங்க மேடம், என்ன சொன்னீங்க? சிஆர்பி லெவல் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலபிளா இருந்தது. அதுவும் இப்போ கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம எப்பவுமே பிளட் டெஸ்ட் எடுத்து தானே மேடம் பாப்போம். பிஃபோர் இருந்தது, இப்போ ஆஃப்டர் இருந்தது. அதுக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் இருந்தது. எல்லாமே வந்து எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 50 கிலோஸ் 20 கிலோஸ் டம்பிள் தூக்குறேன், எனக்கு ஃபிங்கர்ல ஸ்வெல்லிங்ஸ் இல்ல. வெரி குட். டம்பிள்ஸ் தூக்கும்போது பெயின் இல்லன்ட்டீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கும்போது மேடம் ஃபேஷியல் ப்ளோட்டிங் சொல்லுவாங்க. ஃபேஸ் மட்டும் அவ்வளோ வீக்கமா இருக்கும் உங்களுக்கு. அந்த இந்த இடம்லாம் வந்து ரொம்ப வீக்கமா இருக்கும். அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து கட்டோட ப்ராப்ளம் அது. ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியுது. அண்ட் ஈவன் மைக்ரைன் எபிசோட் கூட அதுக்கப்புறம் வரல இல்லை? ஐ திங்க் once or twice தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 4 to 5 months. இதெல்லாம் டெய்லி அந்த இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்கும். மைக்ரேன் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். அதனால கோவம் பயங்கரமா இருக்கும். எல்லாருமேலயும் கோவம் இருக்கு. இப்போ அந்த மைக்ரேன் இஷ்யூஸே வந்து இல்ல. வெரி குட் மேம். இன்ஃபேக்ட் இதனால வந்து கரியருக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. கரியர் ஆமா. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க மோகன் பிரசாத்? நான் एक्चुअली இப்போ வர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஆனா வந்து எனக்கு MBA பண்ணோம் அப்ராட்ல இருந்தா வந்து ஆமா, அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அப்ராட் போகணும், என்ன பண்றது. ஓகே. சோ இப்போ வந்து இதெல்லாம் ரிசால்வ் ஆனதுனால நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். and I have started preparing for the GMAT. சூப்பர். இனிமேல் நீங்க வரவே தேவையில்லை. you are completely all right. மேபி ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு வேணா வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களோட விருப்பம் தான். எனக்கு என்னன்னா அந்த நம்பிக்கைக்கு அந்த ஆக்சிப்ளஸ்ங்கிற மிராக்கிள் வேர்ட் நீங்க சொன்னீங்களா, அதுக்கு தான் இனி கூட மேடம் என்னை பார்க்க வந்திருக்காங்க. அம்மாவை கூட்டு வந்திருக்கீங்க. ஸோ எத்தனை சன் வந்து இப்படி மேம் அம்மாவை ஹெல்த்தியா பார்த்துக்கணும்னு கூட்டிட்டு வருவாங்க தெரியல. கரெக்டாக கூட்டு வந்திருக்காரு, கரெக்டான பிளேஸ்க்கு தான். அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு, மேம் வந்து பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும். அதான் நான் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பலான் இருந்தேன். ஆனாலும் உங்க படியில் ஏறி வந்தீங்கல்ல, சரி பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல நான் கிளம்பி எல்லாம் ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பட் கவலைப்படாதீங்க மேம், எப்படி நீங்க அந்த மிராக்கிள் நம்பினீங்களோ உங்க விஷயத்துலயும் மிராக்கிள் நடக்கும். அது ஐ கேன் கேரண்டி தட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ மோகன் பிரசாத். அண்ட் சரி, நம்ம நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதே மாதிரி செகண்ட் சன்னையும் நீங்க தான் கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட்ல. உங்க ரெண்டாவது பையன் தானே, இவரை நீங்க பேக் பண்ணி ஃப்ளை அப்ராட் அனுப்பிட்டு என்கிட்ட வாங்க, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ரொம்ப அவனுக்கு இம்யூனிட்டி பவர் இல்ல மேம். அவனுக்கு அந்த மாதிரி ரேஷஸ் நிறைய இருக்கு. சரியா சாப்பிட மாட்டான். அது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லடா, அது வந்து ப்ராப்ளம் ஆஃப் தி கட். நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.